ආරාධනය කරනවා සංස්ථාංග දිවස කොවි ඒකාබද්ධ සංගමේ සභාපති විනය ප්‍රමුඛ සොරන්දිරම් සහෝදරයාට තමගේ අදහස ඉදිරිපත් කිරීම සඳහා எனக்கு சிங்களம் பேச வராது, அது பெரிய மனவட்டமான விடயம். தமிழிலே பேசுகின்ற மதிக்கிறார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், பேராசிரியர்கள், கல்விமான்கள், இந்த அமைப்பின் ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அமைப்பின் ஊடாக நமது பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு உதவிய இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது விடயத்தை பேசுவதில்லை. குறிப்பாக நான் வந்த விடயத்தை வைத்துக் கொண்டு அதற்கு முன்பாக இங்கே பேசிய விடயங்களில் சிலவற்றை புரிந்து கொண்டு கற்றுக்கொண்டவராக சில குறிப்பை மட்டும் தெளிவுபடுத்திக் கொண்டு அங்கால் செல்லாமல் முதலாவது இங்கே பேசப்படுகின்ற ஒரு விடயம். நான் ஒரு 55 வருடங்களாக இந்த அரசியல் பயணத்தில் ஈடுபட்ட வந்த வகையிலே தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் இரு பகுதி இடையிலே ஒரு சொத்து யோகத்தை அரசியல்வாதிகள் வளர்த்து வருகிறார்கள். இனம் பிரச்சனை, இந்த இனம் பிரச்சனை என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். இங்கே இருக்கிற பெரியவர்கள் இருந்து பாருங்கள், தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் இருவருக்கும் இடையே எப்போவாவது ஒரு நாள் இன பிரச்சனை ஏற்படலாம். ஏற்படவில்லை, நான் அறியவில்லை. ஆனால் இந்த இன பிரச்சனையை வைத்துக் கொண்டு அரசியல் லாபம் கருதி தங்களுடைய வாக்கு வங்கிகளை தக்க வைப்பதற்காக இனவாதம் பேசுகின்ற அரசியல்வாதிகள் தான் இதை தூண்டிவிடுகிறார்கள். இதை பேசுவதும் அரசியல்வாதிகள் தான். ஒரு மக்கள், தமிழ் மக்களோ சிங்கள மக்களோ இனவாதம் பேசுவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இனம் பிரச்சனை சொல்லிக் போகிறார்கள். இதை கண்டிப்பாக கருத்திலே கொள்ள வேண்டும். இந்த மகா சக்தியினர் மக்கள் சக்தி இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு பொறுப்புடன் இதை 2 பகுதியிலும் இதை கொண்டு செல்ல வேண்டும். இனம் பிரச்சனை என்ற ஒரு விடயம் இந்த நாட்டிலே இல்லை. ஆதித்தனமாக சொல்லுங்கள், நான் சாட்சியாக இருக்கின்றேன். இனங்களுக்கு இன பிரச்சனை இல்லை. இனவாதம் பேசுபவர்கள் அரசியல் லாபம் கருதிய கொள்ளை அடிக்கின்ற அரசியல்வாதிகள் மட்டும்தான். அவர்களுக்கு இம்முறை ஒரு பாடம் படிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு மக்கள் இடமாற்றி வாக்குகளை திரட்டிய அரசியல்வாதிகளுக்கு இம்முறை ஒரு அடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அன்பாக கேட்டுக்கொள்வது, நாங்கள் இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டிலே அரசியல்வாதிகளோ அதிபர்களோ மக்களை சரிவர அவர்களுடைய தேவைகளை கருதி வழிநடத்தி இருந்தால், முகாமித்துவம் செய்திருந்தால் கண்டிப்பாக இந்த நாட்டிலே பிரச்சனை இல்லை. இந்த நாடு வளர்ந்து பெரிய நாடாக மாறி இருக்கிறோம். இங்கே அந்த பிரச்சனை எனக்கு தெரியும். இங்க ஒரு பிரச்சனையை தூண்டிவிட்டு அதுக்கு பேர் வைக்கிறார்கள் இனக்கலவரம். 52 அடித்தார்கள், அடி வாங்கினார்கள், ஓடினார்கள். 56 அடித்தார்கள், 58 அடித்தார்கள். ஆனால் போனவர் அங்கே இருக்கிற திரும்பிக்கு ஓடி வந்தார்கள். நாடு மக்கள் சகோதரர்கள் வந்தார்கள். ஆனால் திரும்பவும் அவர்களை விரட்டி அடித்தது அரசியல்வாதிகள், அரசியல்வாதிகளை தவிர சிங்கள மக்களை, தமிழ் மக்கள் ஒருபோதும் விரட்டி அடிக்கவில்லை. அவருடைய கைக்குள் தான் செய்தார்கள். இதே 30 வருடமாக அடி வாங்கியவர்கள் திரும்பி இருந்தார்கள். நாங்கள் வர வழியில் திரும்பி போக மாட்டேங்கிறார்கள். இது அமர்ந்தார்
அப்பொழுது திரும்பி போவதற்கு முயற்சித்த பிரபாகரன் கூட சிங்கள மக்கள் ஒரு போதும் எதிரியாக நினைக்கவும் இல்லை, இனவாதம் பேசவும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த நாட்டில் இன பிரச்சனை இருக்கு, இன பிரச்சனை இருக்கிறது, அந்த தலைமுறை எப்படி பேசுகிறீர்கள் எனக்கு புரியவில்லை. எனக்கு அது மேலது அனுபவமான பிரசாநாயக்கா அவர்களை நன்கு தெரியும். 10 வருடங்களுக்கு முதல் நாங்கள் பல கூட்டங்களிலே யாழ்ப்பாணத்தில் பேசியிருக்கோம். அவருடைய சகாக்கள் எனது ஆலோசகர்கள் விஜயதகேரன், நிகா கேபத்தி, பிமல் ரத்நாயக்கா, ரத்தன் கமகே, ராமலிங்க சந்திரசேகர் எல்லாம் என்னுடைய சகோதர ஒரு ஆலோசகர்கள். நாங்கள் அடிக்கடி எனது வீட்டுக்கு வருவார்கள். அவர்களை நன்கு புரிந்தனர். இவருடைய கொள்கை எல்லாம் எனக்கு நன்கு புரியும், விருப்பம் இருந்தது. அதன் காரணமாக நான் அவர்களோடு இணைந்து நடந்து கொண்டிருக்கின்றோம். இம்முறை அவருடைய அரசியல் பிரச்சாரத்தில் மக்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையினூடாக ஒரு வழக்கை கணக்கை கடந்த 90 விதமாக அவர் ஒப்படைத்திருக்கிறார். இந்த வகையிலே இந்த விடயத்தை நான் முன்னுக்கு கொண்டு வருகிறேன். அவர் மக்கள் அனைவரையும் சமத்துவமாக கொண்டு செல்கிற இந்த நேரத்திலே இந்த இனப்பிரச்சனை என்ற ஒரு சொல்லை எடுத்து நீங்கள் எல்லாரும் கலந்து விட்டு நாங்கள் எல்லோரும் இந்த நாட்டு மக்கள் ரீதியிலே நாங்கள் ஒன்று திரண்டு பயணிப்போம் என்று சொல்லிக்கொண்டு நான் இங்கே சொல்ல வந்த விடயத்தை தொடங்குகிறேன். நீண்ட காலமாக குறிப்பாக 1983 காலத்திலிருந்து 2025 40 வருஷங்கள் 42 வருடங்களாக வடக்கிலே இருக்கிற மீனவ மக்கள் பல துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் பட்டு பல சவால்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 30 வருடம் போராலே பாதிக்கப்பட்டவர்கள் இன்று வரைக்கும் கடந்த அரசாங்கங்களினால் ஒரு நிவாரணமோ அல்லது ஒரு அபிவிருத்தியோ செய்யப்படவில்லை. ஆனால் அப்படி இருந்தும் இப்பொழுது அவர்களுக்கு பல பிரச்சனைகள், வெளிநாட்டில் இருந்து கடற்தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது. அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு திட்டத்தை முன்கொண்டு வந்து அதிபர்கள் நடைமுறைப்படுத்துவது உங்களுக்கு மேலும் பெருவது நம்பிக்கை வளர்கிறது. அந்த வகையிலே நான் ஒரு திட்டத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன். கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுவது இலங்கையின் நிலப்பரப்பும் அதில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களை கொண்டதாகத்தான் கருதப்படுகிறது, நடைமுறை செய்யப்படுகிறது. இதற்கு அப்பாலே கிளீன் சி ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் சொல்லி நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். அந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை எமது அதிபர் கண்டிப்பாக நடத்துவார், அதற்கு பரிகாரம் பெறுவார் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய பாதிப்புகளுக்கு காரணமாக சில காரணிகள் ஆதிக்கம் செலுத்துகின்றன. எங்கள் நாட்டிலே உள்ள வளங்களையும் வாழ்வாதாரத்தையும் இன்னொரு நாடு வந்து சூறையாடி கொண்டு போகிறார்கள். குறிப்பாக இந்தியாவிலே தமிழ்நாட்டில் வருகிற இழுவமணி படகுகள் அத்துமொழி அனுமதி வந்து எங்கள் சி ஆஃப் ஸ்ரீலங்காவுக்குள்ளே சட்டவிரோத இழுவமணி தொழில் ஊடாக நிலத்தை புராண்டி முழுவதையும் வாங்கி கொண்டு போகிறார்கள். 2023 இருந்து இந்த வரைக்கும் 10,000 பில்லியன் ரூபாய்க்கு அதிகமான மீன்களை அடிக்கொண்டு போட்டார்கள். 83க்கு முந்தைய காலப்பகுதியில் இலங்கையின் ஒட்டுமொத்த மீன் ஆர்வடையில் 45-50% மீன் ஆர்வடையை செய்து கொடுத்தது வடபுலம். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு பங்குதாரராக இருந்தார்கள். இன்று அதை எட்டி பிடிக்க முடியவில்லை. காரணம், இந்த இழுவமணி படகு அத்துமணி வந்து எங்கள் நாட்டிலே வளங்களை அழித்து எங்கள் வாழ்வாதாரத்தை சூறையாடி எங்கள் தொழில் உபங்களை அறுத்து நாசம் செய்து கொண்டு போற காரணத்தாலே நாங்கள் பின்னுக்கு தள்ளுவது அல்லாமல் எங்கள் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைத்து கொண்டு போகிறது. இது சாதாரணமாக வடக்கு மக்களுக்கு அல்ல. இது நாட்டினுடைய பிரச்சனை, நாட்டினுடைய அந்நிய செலாவணி, நாட்டினுடைய பொருளாதாரம். இந்த வகையிலே அந்த அங்கே இருந்து வருகின்ற இளமொழி படங்கள் வருகிற சட்ட தொழிலை உடனடியாக தடுத்து நிறுத்தவர்கள். அவர்கள் செய்வதை பார்த்து எம்மூரில் உள்ளவர்கள் உள்ளூர் படங்களும் அங்கே சேர்ப்பதுதான். அவர்களும் கட்டுமான அழிவுகளை செய்கின்றார். எனவே 2 இடுமொழி தொழிலையும் இல்லாமல் ஒழிப்பதற்கு எங்கள் நாட்டிலே 2 சட்டங்கள் தொழிலாக இருக்கின்றார்கள். 1979ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு மீன்பிடி படகுகள் ஒழுங்கு பெறலாம். இந்த சட்டம் 2018ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. அந்த நடைமுறை வந்ததிலிருந்து இந்த இந்திய படகுகளை பிடிக்கிறார்கள். ஆனால் சரியான முறையில் பிடிப்பதில்லை. ஒரு வருடத்தில் 140-150 தடவை பயணிக்கிறார்கள். எங்கள் கடலில் வருகிறார்கள்.
3 மடங்கு பிடிக்கலாம். எங்களை நெருங்கிய பட்சத்தில் பார்த்தாலும் இருந்தாலும் 3 மடங்கு 2 மடங்கு பிடித்தால் கூட 2 மடங்கு தொடர்ந்து செய்தாலும் இந்தியா படம் ஒன்றுமே வரலாம். அந்த சட்டத்தை பயன்படுத்தலாம். 2017 ஆடி மாதம் மஹிந்த அமரவீரா அவர்கள் முன்வீடு அமைச்சராக இருந்த பொழுது நமது நாட்டிலே ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இழுவமணி தொழிலை தனியாக சொல்லி சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் நடைமுறையில் இல்லை. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் உள்ளூர் வியாபாரங்களை கட்டுப்படுத்த முடியும். ஆக மொத்தத்திலே இந்த இலங்கை கடற்பரப்பிலே இழுவமணி தொழில் அறவே அற்று போற வரைக்கும் எங்களால் வாழ முடியாது. உடனடியாக இந்திய வியாபாரமோ உள்ளூர் வியாபாரமோ தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அடுத்ததாக விரும்பியோ விரும்பாமலோ அல்லது அவர்களை அப்புறப்படுத்தியோ சில காணிகள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இன்னும் வடபகுதி கரையோர பகுதியில் உள்ள காணிகள் இருக்கின்றன. சில காணிகள் மக்களுக்கு இன்னும் விடுவிக்கப்படவில்லை. குறிப்பாக மன்னரையில் மீன்பிடி துறையை ராணுவம் தன்னை கைவிட்டு வைத்திருந்தால் அந்த மீனவர்கள் தொழில் செய்ய முடியாது. வடக்கிலே ஏதோ ஒரே ஒரு மீன்பிடி துறைமுகம் மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் தான். இங்கால 28 துறைமுகங்கள் இருக்கிறது. அங்கு ஒன்றுதான் இருக்கு. அந்த துறைமுகத்திடம் இந்தியாவிலிருந்து வருகின்ற படங்களை கைது செய்து அங்கு உடனே நம்புறப்பட்டிருக்கிறார்கள். அரவாசிக்கு மேலே உள்ள துறை அதற்கு அடங்கிவிட்டது. அந்த ஆளுடன் மீன் பிடிப்பதற்கு போந்ததல்ல, மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அதுக்குள்ள இருந்த அந்த இழுவமணி படங்களை வெளியேற்றப்பட்டது. அதான் முதற்கட்டமாக செய்ய வேண்டியது. அடுத்தது சென்ற அரசாங்கத்தை உத்தேச மீன்பிடி சட்ட வரை கொண்டு வந்தார்கள். அதில் பல குறைபாடுகள் இருந்தது. அந்த குறைபாடுகள் இருந்த காரணத்தால் நாங்கள் இலங்கையில் ஒட்டுமொத்த 15 மாவட்டங்களும் சேர்ந்து அதை எதிர்த்தோம். அதன் பயனாக மூல் பரிசீலனை செய்யப்பட்டது. ஆனால் நிறைவேற்றப்படவில்லை. அந்த சட்டத்தை இந்த அரசாங்கம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு எத்தனைக்கிறார்கள். விடயம் அந்த விடயத்தை மக்கள் பார்வைக்கு மீனவ மக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும். அவர்கள் ஆலோசனையும் ஒத்துழைப்பை அறிந்து அதை சமர்ப்பித்தால் நல்லாக இருக்கணும்னு சொல்லி என்னுடைய கருத்து இந்த இடத்தில் பதிவு செய்கிறது. இந்த மீனவர்கள் அந்த படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் அபிவிருத்தி இல்லை. சாதாரணமாக நாங்கள் கூடுதலான மீனை கொண்டு வந்தாலும் இல்லை பிந்தி கொண்டு வந்தாலும் அது பதம் ஒரு பொழுதுட்டி அறையில வச்சு பின்னர் விற்பதற்கு இடம் தேவை. சரியான விலை இல்லை. சந்தைப்படுவது அதாவது எங்களுக்கு கூடுதலாகவும் இல்லை. எங்களுக்கு இந்த வசதிகள் மிகவும் குறைவாகவும் இந்த விலையை தீர்ப்பதற்கு என்னுடைய அதிபர் அவர்கள் நமக்கு ஒத்துழைப்பு வழங்கி இந்த மீனவருடைய கஷ்டத்தை தீர்ப்பதோடு இந்த மீனவ இனப்பிரச்சனை என்ற சொல்லை வெளியெடுத்து நாங்கள் அனைவரும் சமமாக சம கல்வியை பெற்று சமமாக ஆண்டவனை வழிபட வழி செய்வார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். yang mungkin sudah mengatakan maka jawab ini sekarang ini sama dengan ini kita terus berasa mati jawab ini sekarang ini bagaimana masa yang namanya kata dari debat ini kira apa debat mana menjadi debat sama lagi baik atau nemo gaya itu debat ini nanti itu kata tadi pariwara yang mengenai itu mengenai masa kita mengenai kalau inilah situasinya kita dari orang Tiongkok, kalau kita orang yang punya dasar kita, ini masalah dasar berarti kalau perasaan jadi misalnya, saya mungkin sudah punya materi dipakai punya dasar. Dasar sih asal punya itu dasar sepakat bahwa awal habis dia, utara jiwa dan jiwa dan berjalan, kita dari apa sudah berpartisi lah. Negatif itu memang kawasan ini. Itu juga memang kaanu ජනාධිපතිවරු සහ දීප රැමතිවරු මේකට සොයා බැලුවේ නැහැ. නමුත් දැන් අපි ප්‍රශ්න විසඳන්න පුළුවන් රජයක් සහ ජනාධිපතිවරයෙක් පත් වෙලා සිටිනවා. මේ රජයේ අරගෙන යන වැඩපිළිවෙල හේ ශ්‍රී ලංකා ප්‍රජාතන්ත්‍ර නිසා අපේ මේ විශ්වාසය වැඩි වී තිබෙනවා. ප්‍රජාතන්ත්‍ර ලංකාව පුරා ක්‍රියාත්මක වන නිසා අපේ ප්‍රශ්න මේ ශ්‍රී ලංකා වැඩපිළිවෙල තුළ ඇතුළත් වේ කියලා අපි හිතනවා. මම අවුරුදු 50කට වැඩි කාලයක් දීප ප්‍රජාවගේ ප්‍රශ්න සහ අයිතිවාසිකම් ගැන කතා කරන කෙනෙක්. ඒ නිසා මේ ප්‍රශ්න ටික විසඳලා දෙයි කියලා විශ්වාස කරමින් මගේ ඉදිරි කීයටා ඉදිරිපත් කරන්න කැමතියි. මන්නාරම් කිලිනොච්චි යාපනයේ ප්‍රදේශවල මුල්වල වැඩි වශයෙන් මාළු අල්ලන්න පුළුවන්.
මන්නාදුප්පතේ පාසල හන්දිය පාසලී කුඩා යන මුතු ප්‍රදේශවල මාළු විශාල වශයෙන් ඉන්නවා. හරියට ඒක මාළු බැංකුවක් වගේ. මේ සම්පත්තිය ලංකාවේ මාළු අවස්ථාවේ 45කට වැඩි ප්‍රමාණයක් නෙලා ගන්න පුළුවන්. කලින් ලංකාවේ ආර්ථිකයේ මේ දීවර සම්පත් වලින් 45ක් පමණ දායක වුණා. නමුත් තමිල්නාඩුවේ සිට එන මුහුදු ආක්‍රමණ නිසා අපේ තත්ත්වය නැති වෙලා ගියේ. මේ ප්‍රශ්න විසඳලා දුන්නොත් අපිට ලංකාවේ ආර්ථිකයට මානව සම්පතෙන් විශාල දායකත්වයක් සපයන්න පුළුවන්. මේ හින්දා මම මගේ යෝජනා මෙහෙම ඉදිරිපත් කරන්න කැමතියි. අංක 1. අපගේ මුල්ම යෝජනාව වන්නේ තමිල්නාඩුවේ සිට ශ්‍රී ලංකා මුහුදු සීමාවට අනවසරයෙන් ඇතුළු වීම නීති විරෝධී ලෙස මුහුදු පතල දූෂණයට ලක් කරන ට්‍රෝල් දැල් භාවිතය. ඒ වගේම 1983 සිට අද දක්වා වසර 42ක් පුරා තමිල්නාඩු දීවරයින් රුපියල් බිලියන 10කට වඩා වටිනා මාළු කොල්ල කාලා තියෙනවා. මේවා අපේ රටට අයත් සම්පත්. ඒ වගේම තමිල්නාඩුවේ සිට පැමිණෙන මේ නීති විරෝධී දීවර කෝටුව අපගේ සාගර පත්ල වගේම අපගේ සාගර සම්පත් සම්පූර්ණයෙන් විනාශ කරමින් සිටිනවා. අපගේ මුළු යාත්‍රා හප්පා විනාශ කිරීම, දැල් කපා විනාශ කිරීම සිදු කරනවා. නීති විරෝධී දැල් පාවිච්චි කිරීම නිසා අපගේ කෝටි ගණන් මාළු පැටව විනාශ වෙනවා. මේ නිසා මාළු සම්පත අපට නැතිවීමේ අනතුරක් තියෙනවා. ඒ නිසා තමිල්නාඩු දීවරයන්ගේ පැමිණීම වහා නතර කිරීම කළ යුතුයි මම ආණ්ඩුවට යෝජනා කරනවා. 2. දේශීය බොටම් ට්‍රෝලිං දීවර කර්මාන්තයට ඉහත සඳහන් කළ පරිදිම දීවර කර්මාන්තයට සැලකීමට හානියක් සිදු කරනවා. එම නිසා දේශීය බොටම් ට්‍රෝලිං දීවර කර්මාන්තයට වහා නැගිටිය යුතුයි කියලා මම යෝජනා කරනවා. අංක 3. අපේ රටේ නිර්මාණය කර ඇති 1979 විදේශීය දීවර කෝටු නියාමන සංශෝධන පනත 2008 පෙබරවාරි මාසයේ සිට ක්‍රියාත්මක වුණා. මේ පනත අවශ්‍ය පරිදි ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. මෙම පනත නිසි ලෙස ඉක්මනින් ක්‍රියාත්මක කළොත් දිනකට කෝටු 3ක් අත්අඩංගුවට ගැනීමට හැකියාව ලැබෙනවා. ඒ අනුව තමිල්නාඩු දීවර කෝටු 1000ක් පමණ අත්අඩංගුවට ගැනීමේ හැකියාව පවතිනවා. එක් වසරක් තුළ ඒ අඛණ්ඩව ක්‍රියාත්මක කළොත් තමිල්නාඩු දීවර කෝටු කෙටි කාලයක් තුළ අත්අඩංගුවටගෙන මෙම ප්‍රශ්නය විසඳා ගැනීමට අපිට ප්‍රවේශයක් හැදෙනවා. ඒ සඳහා ආණ්ඩුවට තීව්‍ර ගත යුතුයි කියලා අපි යෝජනා කරනවා. අංක 4. 2017 ජූලි මාසයේ අපේ රටේ විසින් හඳුන්වා දුන් ට්‍රෝලිං කර්මාන්තයේ තහනම් කරන නීතියක් තියෙනවා. නීතිය ක්‍රියාත්මක කර දේශීය ට්‍රෝලිං යාත්‍රා අත්අඩංගුවට ගන්න වෙරළාරක්ෂණ බලකායේ සහාය ඇතිව අවසර පත්‍රයක් නොමැතිව මුහුදට ඇතුළු වන විදේශීය ට්‍රෝලිං යාත්‍රා ආපසු හරවා වෙරළට යවන්න කටයුතු කළොත් ශ්‍රී ලංකා මුහුදු තීරයේ ට්‍රෝලිං කර්මාන්තයේ සම්පූර්ණයෙන් නිරන්තරයෙන් හැකියාව පවතිනවා. අංක 5. පසුගිය රජයන් විසින් ගෙනෙන ලද දීවර හා සංශෝධන පනත ගෙනාවත් එම සංශෝධනයේදී අඩුපාඩු තිබූ නිසා සියලුම දිස්ත්‍රික්කවල දීවරයන්ගෙන් විරෝධතාවයක් ඇති වුණා. නැවත සංශෝධනය කළත් එය සාර්ථක වුණේ නැහැ. වර්තමාන ආණ්ඩුවත් එම සංශෝධනය පාර්ලිමේන්තුවේ ඉදිරිපත් කිරීමට උත්සාහ කරනවා කියලා අපට ආරංචි. නමුත් එය දීවර ජනතාවට ප්‍රසිද්ධ කළ යුතු බව දීවරයන්ගේ උපදෙස් සහ සහයෝගය ඇතිව ප්‍රජා සහභාගීත්වය ඇතිව ඒ කළ යුතු බව අපි අවධාරණය කරමු. අංක 6. නාමික හමුදාව වෙරළ තීරයේ දීවරයන්ගේ ඉඩම් අත්පත් කරගෙන තිබෙනවා. යුද්ධයේ අවසන්වීම වසර 16ක් ගත වියට සමහර ඉඩම් ජනතාවට තවමත් අවරාදී නැහැ. විශේෂයෙන් මන්දායි දීපතේ දීවර වරාය හමුදාව යටතේ පවතිනවා. ඒ වහාම නිදහස් කර මන්දායි දීපතේ දීවරයන්ට උදව් කළ යුතුයි කියලා අපි යෝජනා කරනවා. අත්අඩංගුවට ගන්න තමිල්නාඩු දීවර යාත්‍රා මයිලකින් දීවර වරායේ නැංගුරම්ලා ඇති අතර එමගින් අපේ දීවරයන්ට ඔවුන්ගේ රැකියාව කිරීමට බාධා එළවෙමින් පවතිනවා. උතුරේ ඇති එකම දීවර වරාය මයිල දීප වරාය බැවින් එහි ඇති ට්‍රෝලර් යාත්‍රා ඉවත් කර වරාය අපගේ දීවරයන්ට බාර දෙන්න කියලා අපි යෝජනා කරනවා. ඉදිරියේම අපගේ දෙමළ ජනතාවගේ අවශ්‍යතාවන් බැවින් ඒවා ඉටු කර දෙන්න මෙයාමින් අපි ඉල්ලා සිටිනවා. මේ ඉදින් සම්ප්‍රදායික තුළ රටේ ආර්ථික පසුබෑම ප්‍රමාදකින් තොරව මගහරවා ගැනීමට කටයුතු කරන ලෙස මම කාරුණිකව ඉල්ලා සිටිනවා. මේක තමයි විඤ්ඤාණ මොහොතේ